இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நான் இந்த ஆண்டு இப்படி செய்வேன், இதை நான் செய்வேன், இந்த பொருத்தனையை நான் செய்வேன் என்று நாம் பலவிதமான தீர்மானங்களை எடுக்கிறோம். தீர்மானம் எடுப்பதில் ஒரு நாளும் நமக்குள் பஞ்சம் இருப்பதே கிடையாது. பலவிதமான தீர்மானங்களை நாம் எடுத்து விடுகிறோம். ஆனால் அந்த எடுக்கிற அந்த தீர்மானங்கள், எடுக்கிற அந்த செயல்கள், பொருத்தனைகள் எல்லாம் எத்தனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் தொடங்கும் பொழுது பலவிதமான தீர்மானங்களோடு நாம் தொடங்குகிறோம். இதோ இந்த ஆண்டும் அப்படிதான். 2025 தொடங்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அநேக தீர்மானங்களோடு தொடங்கி இருப்பீர்கள். இந்த ஆண்டு நான் இதை செய்ய போகிறேன், இந்த ஆண்டு நான் இதை கடைபிடிக்க போகிறேன் என்று பலவிதமான தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்க கூடும். ஆனால் என்னை கேட்கிற தேவ ஜனமே, இதில் நீங்கள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? எத்தனை ஆண்டவருக்கென்று நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள், நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், அதாவது தேவனுக்கென்று நாம் செய்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், நாம் அநேக முறை தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆலயத்திற்கு போகும்பொழுது, ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது, அல்லது வேதத்தை வாசிக்கும் போது, வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, அல்லது ஒரு செய்தியை கேட்கிறோம், அந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது நாம் ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் வருகிறோம். நான் இனி இதை நான் செய்ய போகிறேன், இதை இப்படி செய்ய போகிறேன் என்று பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறது உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், அதாவது தீர்மானம் பண்ணி கொண்டால், ஒன்றை செய்வேன், ஒன்றை ஆண்டவருக்காய் நான் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி யார் செலுத்தாமல் போகிறார்களோ, யார் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றாமல் போகிறார்களோ, அவரை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் தொடங்கும் பொழுது இப்படி தொடங்குகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். ஆண்டவர் இந்த மூடரை கொண்டு வந்து இந்த வசனத்தின் நடுவிலே வைக்கிறார். அதாவது யார் பொருத்தனை பண்ணி கொண்டு, யார் ஆண்டவருக்காய் காரியங்களை நேர்ந்து கொண்டு தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றாமல் போகிறார்களோ, ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் என்றால் மூடராய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வெறும் மூடராய் மாத்திரம் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் ஒரு நாளும் பிரியப்படுகிறது இல்லை. ஏனென்றால் அவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், தீர்மானங்களை எடுக்கிறவர்கள், பொருத்தனை செய்கிறவர்கள், அதை நிறைவேற்றாமல் போகிறவர்கள், அதை கை கொள்ளாமல் போகிறவர்களை ஆண்டவர் பார்க்கிற விதம் என்றால் அவனை மூடனாய் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் மீது ஆண்டவர் ஒரு நாளும் பிரியப்படுகிறது அல்ல. அவர் பிரியப்பட மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நீ நேர்ந்து கொண்டதை நீ செய்து முடித்தே ஆக வேண்டும். நம்முடைய வாயினால் நாம் அறிக்கையிடுகிற, நாம் வாயினால் நேர்ந்து கொண்ட, நாம் வாயினால் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பாருங்க, எப்பொழுதும் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், அதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிறோமா அல்லது இல்லையா என்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தேவ பிள்ளை அதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து, எந்த ஒரு தேவ பிள்ளை தீர்மானம் எடுத்து அல்லது ஆண்டவருக்கென்று ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போகும்போது ஆண்டவர் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
சொன்ன பொருத்தனையை அவன் நிறைவேற்றுகிறானா, சொன்ன பொருத்தனை அவள் நிறைவேற்றுகிறாரா என்று ஆண்டவர் கூர்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைவேற்றாமல் போகிறவர்களை பார்த்து ஆண்டவர் மூடர் என்று சொல்லுகிறார். அவர்கள் மீது ஆண்டவர் பிரியப்படுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். 5வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும், நீ ஒன்றை நேர்ந்து கொண்டு அல்லது ஒன்றை பொருத்தனை பண்ணி அதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், சொல்லிவிட்டு நீ செய்யாமல் போவதை பார்க்கிலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அதை காட்டிலும் நீ தீர்மானம் எடுத்து இதை நான் ஆண்டவருக்காய் செய்ய போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு முடிவுக்குள்ளாய் வந்து நீ அதை கைவிட்டு விட்டாயானால், அதை செய்யாமல் போனாயானால், நிறைவேற்றாமல் போனாயானால், ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை செய்வதை காட்டிலும் நீ செய்யாமல் இருப்பதே நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்னை கேட்கிற தேவச்சனமே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது எத்தனை தீர்மானங்களோடு, எத்தனை பொருத்தனைகளோடு நாம் வருஷத்தை ஆரம்பித்தோம். இதோ வருஷத்தை முடிக்கிற கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், எத்தனை காரியங்கள் பொருத்தனையிலே நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள், நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள், நிறைவேற்ற போகிறீர்கள், அல்லது எத்தனை காரியங்களை நீங்கள் நடுவிலே விட்டு விட்டீர்கள். அப்படி விட்டு விட்டு இருப்பீர்கள் என்றால் இன்று இருக்கிற இந்த மாதத்திலே இன்னும் இந்த சொற்ப நாட்களுக்குள்ளாய் அதை நிறைவேற்றி விடுங்கள். ஏன் அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நிறைவேற்றாமல் இருப்பவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மூடன், உன்னிலே நான் பிரியப்படுகிறது அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் எதையெல்லாம் ஆண்டவருக்கென்று பொருத்தனை செய்திருக்கிறோமோ அதை வருகிற நாட்களுக்குள்ளாய் நாம் நிறைவேற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை இன்னும் அடுத்த நிலைக்கு நம்மை ஆசீர்வாதித்து அடுத்த புதிய ஆண்டிலே இன்னும் அநேக காரியங்களோடு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காய் நன்றி, கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்படி நிறைவேற்றாமல் போகிறவர்களை பார்த்த ஆண்டவர் மூடன் என்றும் அவனில் நான் பிரியப்படுகிறதில்லை என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். தேவரீர், இப்படி நாங்கள் ஒரு நாளும் மூடராய் இருக்காதபடி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்து நேர்ந்து கொண்ட எல்லா பொருத்தனைகளும் நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யுங்க. கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படியே நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.